ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகேவா? ஸோ காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர்ல மேனேஜ்மெண்ட் ஆடிட்க்கு ஒரு 15% வெயிட்டேஜ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸோ இதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நம்ம ஆடிட்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்றேன். ஆடிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் ஒரு ஆர்கனைசேஷனை ஓகேவா, ஒரு ஆடிட்டர் போய் எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆர் இன்டர்னல் ஆடிட்டர், ஓகேவா, ஹூவர் மேபி போய் அந்த இன்டர்னல் ப்ராசஸ், ஓகேவா, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வரதா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர். இன்டர்னல் ஆடிட்டர்னா அந்த இன்டர்னல் ப்ராசஸ் ஃபுல்லாத்தையுமே அண்டர் செக்ஷன் 138 படி ப்ராசஸ் ஃபுல்லாத்தையும் நூக் அண்ட் கார்னர் ஆப்ரேஷன்ஸ், அதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, இன்டர்னல் கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் செக் பண்றது தான் இன்டர்னல் ஆடிட். ஓகேவா? ஸோ இப்போ ஆடிட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான். ஓகேவா? இது இன்டர்னல் ஆடிட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆடிட். இது வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகேவா? எவ்ரி ப்ராசஸ், ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் ஆடிட்னு ஒன்று இருக்கணும். ஸோ ஆடிட் தான் என்னது, ஒரு குவாலிட்டி செக்கிங் மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஆடிட் இல்லாம ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டோ ஒரு ஆர்கனைசேஷனோ ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகேவா? எப்பயுமே ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா அதை செக் பண்ணி அந்த அவுட்புட் கரெக்டா இருக்கா, நம்மளுக்கு சேல்ஸ் பண்றோம், பர்ச்சேஸ் பண்றோம், நம்மளுக்கு ப்ராஃபிட் இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துறோம். பட் ஆனா அதுல ஒரு சர்டிஃபைடு பர்சன் வந்து அதை செக் பண்ணி கரெக்டுன்னு சொன்னாதான் அந்த என்டையர் ப்ராசஸும் ஃபுல் ஆகும். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதோட மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்து எதெல்லாம் வச்சு டீல் பண்ணோம். ஓகேவா? ஸோ எதை பத்தி டீல் பண்ணோம்? மேனேஜ்மெண்ட் இன்டர்னல் ஆடிட் வந்து அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் சொல்லியாச்சு. ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஆடிட் ஃபுல்லாமே அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், அவங்களோட கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, இதை பத்தி டீல் பண்ணும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆடிட் எது பண்ணோம்? மேனேஜ்மெண்ட்ன்றது என்ன, ஒரு கம்பெனியோட ஒரு பேக் போன் தான் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆடிட் டீல்ஸ் வித் objective of the organization. ஓகேவா? ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ், ஓகேவா, அந்த ஆர்கனைசேஷன் அதோட அப்ஜெக்டிவை நோக்கி போகுதா அப்படின்றத முதல்ல செக் பண்றதா அந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட ஒர்க்கே, மேஜர் ஒர்க்கே. ஓகேவா? இது ஒரு என்பிஓவா இருக்கலாம், ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கு ஒரு ட்ரஸ்டா இருக்கலாம், அந்த கேன்சர் பீப்புளுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு கேன்சர் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்றதை விட்டுட்டு அவங்க வந்து ஒரு யோகா கிளாஸ் எடுத்தேன், ஆர் ஒரு பிளைண்ட் பீப்புளுக்கு இவ்வளோ அமௌண்ட் நாங்கள் வந்து கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த டுவர்ட் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ் கிடையாது. அந்த என்பியோட அப்ஜெக்டிவ் என்ன, கேன்சர் பேஷண்ட்டுக்கு சர்வீஸ் பண்றது. பட் இதுவும் சர்வீஸ் தான். இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயமே, பிளைண்ட் பீப்புளுக்கு பண்றதும் சர்வீஸ் தான், ஒரு யோகா கேம்ப் எடுக்கிறது, ஒரு மெடிடேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்கள ரிலீஃப் கொடுக்குற கேம்ப், இதெல்லாம் கூட சர்வீஸ் தான், ஒரு என்பிஓ பண்ற வேலை தான். பட் ஆனா அந்த ஆர்கனைசேஷன் அதற்காக தொடங்கப்பட்டது அல்ல. புரியுதா? சோ இதுதான் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் அவங்களோட மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷனும் அப்ஜெக்டிவ் சொல்லியாச்சு. அடுத்த அப்ஜெக்டிவ் சொன்னா என்ன வரும்? பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லியாச்சு. இதோட பாலிசியும் ப்ரொசீஜரும், இந்த அப்ஜெக்டிவ் சொல்லப்பட்டு இருக்கிற அந்த பாலிசிஸையும் ப்ரொசீஜர்ஸையும் அவங்க ஃபாலோ பண்றாங்களா? கேன்சர் பேஷண்ட்டுக்காக சர்வீஸ் பண்றோம்னு தொடங்கணும், அவங்களுக்காக அந்த ஃபண்டை அவங்க செலவு பண்றாங்களா? ஓகேவா? வரையறைக்கப்பட்ட அந்த செலவுகள் மட்டும் பண்றாங்களா, இல்ல அதுக்கு மேல பண்றாங்களா? இதையும் செக் பண்ணணும். ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆடிட்ன்றது என்டையர் ஆர்கனைசேஷனோட நூக் அண்ட் கார்னர். ஓகேவா? இந்த இன்டர்னல் ஆடிட்லயும் எக்ஸ்டர்னல் ஆடிட்லயும் மிஸ் பண்ற விஷயம் எல்லாத்தையும் பண்றதா அந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகேவா? அதே மாதிரி அடிக்குவேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா மேனேஜ்மெண்ட் ஆடிட்க்கு? நம்ம ஆர்கனைசேஷன் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியோட மோட்டோவே என்ன? ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது, சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன். ரெண்டு தான். ஓகேவா? ஒன்னு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் அண்ட் சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன், ரெண்டு தான். ஓகேவா? சோ இதுக்கான அடிக்குவேட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? ஓகேவா? கரெக்டா வந்து அவங்க பட்ஜெட்லாம் கரெக்டா போட்டிருக்காங்களா? ஓகேவா?
ஆப்டிமமா பட்ஜெட் போடலாம், எல்லாரும் போடலாம். பட் ஆனா ஆப்டிமமா இருக்கா, ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டா, ஃபிக்ஸட் பட்ஜெட்டா, இதெல்லாம் அனலைஸ் பண்றதா இந்த அடிக்குவேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அதுக்கு தேவையான இந்த அப்ஜெக்டிவ்ல சொல்றத பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் இருக்காங்களா, அதை ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்ணோம். இதுக்கு இந்த ரெண்டுக்கும் தேவையான அடிக்குவேட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்கா அப்படின்னு பாக்குறதா இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகேவா? ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் இந்த 3 வச்சுதான் டீல் பண்ணணும். இதுல வந்து ஒரு சின்ன குட்டி குட்டியா ஒரு மூணு ஸ்டடி நோட் கொடுத்துருப்பாங்க, 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 ஸ்டடி நோட்டுமே நம்ம இது ஃபுல்லாவே சுத்தி இது ஃபுல்லா மட்டும்தான் வரப்போம். இந்த 3 அப்ஜெக்டிவா மட்டும்தான் வரப்போகுது. ஓகேவா? அந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட ஸ்கோப் என்னவா இருக்கும்? நீடு, ஸ்கோப் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நீட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகேவா? நீட் என்னவா இருக்கும்? மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட அவசியம் என்ன? ஓகேவா? So basic form of policies of the organization. ஓகேவா? And to define the objective. ஓகேவா? பேசிக் ஃபார்ம் ஒரு ஃபார்ம் பண்றதே இந்த ஆடிட்டோட ரிப்போர்ட் வச்சுதான் நம்ம பாலிசி ஃபார்மேஷன் இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த அப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்றது, அப்ஜெக்டிவ் நம்ம மாத்திருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கு அந்த அப்ஜெக்டிவ், நம்ம கரெக்டா சேல்ஸ் மேக்ஸிமைசேஷன் நோக்கி போறோமா, அதெல்லாம் ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஸோ ஒரு பிளான் ஃப்ரேம் ஒர்க், அப்ஜெக்டிவ் இது பண்ண மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு டு இம்ப்ளிமெண்டேஷன் தி பிளான். ஓகேவா? ஒரு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காவும் இம்ப்ளிமெண்ட் த பிளான், அந்த பிளானை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஃப்ரேம் ஒர்க்ல இருந்து ஒரு பேப்பர் ஒர்க்ல இருந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அண்ட் தென் முக்கியமான ஒண்ணு, எல்லா பிளானுக்குமே இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ன்றது எல்லாமே பேப்பர் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க. சரியா? எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸ்வாட் அனாலிசிஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, ஸ்ட்ரென்த், வீக்னஸஸ், அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மெஷினரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இம்போர்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரென்த், எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும், இப்போ இம்போர்ட் பண்ணோம்னா அதுக்கு என்ன வீக்னஸ் இருக்கும்? ஓகேவா? ஃபாரின்ல இருந்து பண்றதுல என்ன வீக்னஸ் இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஓகேவா? ஸோ அந்த மெஷினரிய நம்மளோட டிசிஷன் என்ன? எக்ஸாம்பிள், மெஷினரிய நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளவா இருக்கும்? நம்ம வந்து டெக்னாலஜிக்கலா நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ப்ராசஸ், நம்மளோட ப்ராடக்ட். ஓகேவா? டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? வீக்னஸ் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வீக்னஸ் என்னவா இருக்கும்னா ரிப்பேர் அண்ட் சர்வீஸ். ஓகேவா? நான் எனக்கு சர்வீஸ் ரிப்பேர் பண்ணணும், திடீர்னு அந்த மெஷின் ஓடிட்டு இருக்கும் போது போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்றது? திரும்பவும் வந்து ரீஎக்ஸ்போர்ட் பண்றதா, இல்ல வேற என்ன பண்ணலாம்? அங்க இருந்து ஒரு சர்வீஸ் மேனை நான் இங்க கூப்பிடுறது, இல்ல ஏன் ஆளை அங்க கொண்டு போய் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் இதெல்லாம் கொடுக்கறதா? ஸோ இதுதான் இதோட வீக்னஸ். ஓகேவா? எந்த ஒரு டெசிஷன், இப்போ நம்ம வெறும் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரியை இம்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ்ல ஸ்ட்ரென்த், வீக்னஸ், அதே மாதிரி எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, மார்க்கெட் டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் நான் இம்ப்ரூவ் பண்ணும் போது என்னோட மார்க்கெட் டிமாண்ட் எவ்வளவு போயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுல இருக்கிற மேஜர் த்ரெட்ஸ். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீக்னஸும் த்ரெட்டும் ஒண்ணுதான். ஓகேவா? கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ இங்க பெரிய த்ரெட் என்னவா இருக்கும்? அந்த மிஷினரிய ஹேண்டில் பண்ண எனக்கு இங்க ஆள் இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு கரெக்டான எஃபெக்டிவான ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். ஓகேவா? அவங்கள ஆப்ரேஷனல் ட்ரைனிங். ஓகேவா? அண்ட் தென்
சர்வீஸ் ட்ரைனிங் நான் கொடுத்துருக்கணும். இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், இது என்னோட டிமாண்ட், என்னோட ப்ராஃபிட்ல இந்த காஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் அதை விட டிமாண்டை விட அதிகமாக போயிடக்கூடாது, எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை விட அதிகமாக போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்வாட் அனாலிசிஸ். எவ்ரி ப்ராசஸ், எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் பண்ணிருக்கோம். ஓகேவா? அந்த ஓகேவா? எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும், என்ன ஒரு டிசைன், என்ன ஒரு சிஸ்டமா இருந்தாலும், it helps to it assist in டிசைனிங்ல இருந்தே வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் வந்துரும்ப்பா. ஓகேவா? மேனேஜ்மெண்ட்ன்றது நம்மளுக்கு டிசைனிங் சிஸ்டம் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் ஸ்மூத் ரன்னிங். ஓகேவா? ஸ்மூத் ரன்னிங் ஆப்ரேஷன். இல்ல மேனேஜ்மெண்ட் ஆடிட் யாரு ஃபுல்லாவே மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல மெம்பரா யார் இருப்பாங்க? மோஸ்ட்லி வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க தான் இந்த ஒரு ப்ராசஸை இம்போர்ட் பண்ணலாமா வேணாமா, ஒரு ப்ராஜெக்டை நியூவா வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் பண்ண கொடுக்குறோம், ஒரு டீலிங் கொடுக்குறோம், அதுக்கும் இந்த போர்டு தான் இருக்கணும். ஃப்ரம் த டிசைன் சிஸ்டத்துல இருந்து. ஓகேவா? டிசைனிங்கிறது என்னது? எல்லாத்துக்குமே ஸ்டெப் 1 வந்து டிசைனிங்கா இருக்கும். ஓகேவா? கடைசி இம்ப்ளிமெண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தான் லாஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ஆடிட் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ நீட்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்கோப். நம்மளோட இது மூலியமா நம்மளுக்கு என்ன ஸ்கோப் கிடைக்குது? ஓகேவா? ஸ்கோப், இதனால நம்மளுக்கு என்ன ஸ்கோப் கிடைக்கும்? ஓகேவா? யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் ஸ்கோப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஓகேவா? நம்மளுக்கு என்ன இதுல இருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் கிடைக்கும்? ஓகே, மேனேஜர்ஸ் சூப்பர்வைசரோட ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டா தெரியும். யார் என்ன ஒர்க் பண்றாங்க, மேனேஜர்ஸ் என்ன ப்ராசஸ் பண்ண போறாங்க, சூப்பர்வைசர் என்ன ப்ராசஸ் பண்றாங்கன்ற ஃப்ரேம் ஒர்க்கே இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் ஆடிட்ன்றது எல்லாமே பேப்பர் ஒர்க் தான். அதாவது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆஃப் யார் சிஇஓ. ஓகேவா? ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் தெரியும்லப்பா? சிஇஓ, ஸோ அவங்களுக்கு கீழே வந்து போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு கீழே வந்து எந்த மேனேஜர்ஸ், அவங்களுக்கு கீழே வந்து யாரு. ஸோ இந்த மாதிரி இங்க ஒரு எக்ஸ் இங்க ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இவங்களுக்கு கீழே இவங்க, இவங்களுக்கு கீழே இவங்க, இவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர். இன்கேஸ் ப்ரொடக்ஷன், சேல்ஸு, ப்ரொடக்ஷன், சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், R&D டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஒரு ஆர்கனைசேஷன்னா இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருப்பாங்கல்ல. ஸோ இதுதான் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் மூலியமா நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். மேனேஜரோட ஃபங்க்ஷன், சூப்பர்வைசரோட ஃபங்க்ஷன், அதே மாதிரி ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த மெத்தட் அண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ எந்த மெத்தட்ஸ் அண்ட் சிஸ்டம். ஸோ இந்த மெத்தட்ஸ் அண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப் ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ஸோ இப்போ ஒரு ஃபாரின் கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் யார் ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, சேல்ஸ் ஆர்டர். தட் மீன்ஸ் ஓகேவா, ரிசீவ்ட் இன் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஆர்கனைசேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேரு ஜாப் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. JOன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா ஜாப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ஜாப் ஆர்டர் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பியும் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு காப்பியும் அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இங்க ஒரு காப்பி, இங்க ஒரு காப்பி அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் அந்த சேல்ஸ் ஆர்டர் எங்களுக்கு இத்தனை டேட்ல இத்தனை குவான்டிட்டி, இவ்வளோ ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, லெவலு, வெயிட், இது எல்லாத்தையும் ஓகேவா ஒரு ஜாப் ஆர்டரா இங்க ஒன்னும் இங்க ஒன்னு அனுப்புவாங்க. எதுக்காக இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்புறாங்கன்னா, ப்ரொடக்ஷனுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் நம்ம கைவசம் இல்ல, ஸ்டோர்ஸ்ல இல்ல அப்படின்னும் போது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் அதை ரெகன்சில் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்து ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்றதுக்காக. அந்த டேட்டுக்குள்ள இன்கேஸ் ஒரு 3 monthsல அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா
அந்த 3 monthsக்குள்ள கொடுக்கணும்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணி அவங்க மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அவங்களோட டாட் தெரியும்ல, ஓகேவா? டாட்னா டேன் அண்ட் அரவுண்ட் டைம், ஓகேவா? ஸோ இந்த குறிப்பிட்ட அந்த 3 months சொன்னால, ஸோ அதுதான் டாட், ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் பர்ச்சேஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸ்டோர்ஸ்ல இருந்து அவங்க ரா மெட்டீரியல் எடுத்துப்பாங்க, ஓகேவா? ஸோ எடுத்துட்டு அகெயின் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் போயிடும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அதை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஜாப் ஆர்டரை ரெகன்சில் பண்ணிட்டு அதாவது செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? எக்ஸ்போர்ட் பண்ணி நம்மளோட ஆஃப்டர் சேல்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும்ல, அது வரைக்கும் ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ல நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ், ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட என்டையர் மெத்தட் அண்ட் சிஸ்டம், ஓகேவா? ஸோ இந்த என்டையர் மெத்தட் அண்ட் சிஸ்டம் இதுதான் ஒரு சிஸ்டம். நீங்க வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போய் அடுத்து பர்ச்சேஸ் நம்ம ரெகன்சில் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ டேஸ் எடுத்துக்கணும், பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க 10 days தான் எடுத்துக்கணும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புறதுக்கு இத்தனை நாள், சேல்ஸ் ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு இத்தனை நாள் 20 days ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 20 அண்ட் தென் இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சோன்னா இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க ஜாப் ஆர்டர்ல இருக்கிற எல்லாமே வந்துருச்சா, குவாலிட்டி செக்கிங் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே இருக்கும், ஓகேவா? ஸோ அவங்க செக் பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் சப்ளை செயின் மூலியமா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், ஓகேவா? எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறமும் நம்மளோட சர்வீஸ் இருக்கும், ஓகேவா? சில கம்பெனில இதை வச்சிருப்பாங்க, சில கம்பெனில வச்சிருக்க மாட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு என்டையர் மெத்தட் அண்ட் சிஸ்டம். இதுவும் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல மூலியமா தான் எஃபிஷியண்டா இருக்கு, ஓகேவா? ஸோ இதுவும் என்னது, ஸ்கோப் தான், ஸ்கோப் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட், ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்றது மூலியமா நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் இல்லப்பா, இந்த மாதிரி கேதர் பண்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேப்பர் ஒர்க் தான், ஓகே? ஸோ இந்த செக்யூரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரொம்ப சேஃபா இருக்கா, ஓகேவா? பிகாஸ் ஆஃப் நம்ம கஸ்டமரோட டேட்டா நம்ம கிட்ட இருக்கும், ஆஃப்டர் சேல் சர்வீஸ்ல யார் வந்திருக்கா, யாருக்கு நம்ம வாரண்டி கொடுத்துருக்கோம், அவங்களோட மோட் ஆஃப் பேமெண்ட், கஸ்டமரோட மோட் ஆஃப் பேமெண்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே செக்யூரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷனையும் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் மூலியமா செக் பண்ணிட்டே இருப்பாங்க, ஓகேவா? இன்கேஸ் நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கோம், ஒரு பிபிஓ வச்சு நடத்துறோம், கேபிஓ வச்சு நடத்துறோம் போது நம்மளோட ப்ரோட்டோகால்ஸையும் நம்மளோட என்ன சொல்றது ப்ரோட்டோகால் அண்ட் டேட்டா பேஸையும் டேட்டா பேஸோட செக்யூரிட்டியை ரொம்ப நம்ம அஷ்யூர் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம், ஓகேவா? அண்ட் தென் இது எல்லாத்துக்கும் என்ன வேணும், இந்த என்டையர் சிஸ்டத்தையும் பண்றதுக்கு என்ன வேணும், பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் இல்லாம மேனேஜ்மெண்ட் ஆடிட்டே கிடையாது, ஓகே? அண்ட் தென் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிருக்கணும், ஓகேவா? இந்த எல்லா ரிசோர்ஸையும் நம்ம கிட்ட இருக்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஜேஓ அவங்க கிட்ட இருக்கிற சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சு ஜாப் ஆர்டர் கரெக்டா வாங்கியிருக்கணும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் கரெக்டா பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆப்டிமமா சூப்பர்வைசர்ஸ் வச்சும் அவங்களோட லேபர்ஸை வச்சும் கரெக்டா அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன அதே மாதிரி நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா? ஸோ இந்த ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா 5M சொல்லுவோம்லப்பா, அந்த 5M வந்துடும் மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல, ஓகேவா? 5M என்னன்னா மணி, மெஷின், ஸோ மெத்தட் அண்ட் தென் முக்கியமான ஒன்று மெட்டீரியல். ஸோ இது எல்லாத்தையும் இவங்க ஆப்டிமமா ரிசோர்ஸை யூஸ் பண்ணியிருக்கணும், ஓகேவா? 5Ms புரிஞ்சுதாப்பா? ஸோ இதுதான் இதோட ஸ்கோப் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ், ஓகேவா? அண்ட் தென் ஸோ முக்கியமான விஷயம் டிஃபரன்ஸ், ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் ஆடிட், இது நான் அப்படியே சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன், கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஓகேவா? ஸோ இது புக்ல இருக்கு, இது முக்கியமான ஒரு டிஃபரன்சியேஷன், ஓகேவா? டிஃபரன்ஸ் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் ஆடிட், இன்டர்னல் ஆடிட் அண்ட் தென்
வேற என்ன ஆடிட் இருக்கு? ஃபினான்ஷியல் ஆடிட் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் பண்ணுவாரு. ஓகேவா? ஃபினான்ஸ் ஆடிட் ஆர் காஸ்ட் ஆடிட்டர், காஸ்ட் ஆடிட். ஓகே, ஸோ இதோட மேஜர் டிஃபரன்ஸ் என்ன? இப்போ மேனேஜ்மெண்ட் ஆடிட் என்ன பார்ப்போம்? அதோட ஸ்கோப் என்ன? நம்மளோட அப்ஜெக்டிவ ஆடிட் பண்றதா இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட், அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபர்ம். ஓகேவா? ஸோ இவங்க இன்டர்னல் ஆடிட் என்ன பார்ப்போம்? இன்டர்னல் கண்ட்ரோல். ஓகேவா? இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் ஆப்ரேஷன். ஃபினான்சியல் ஆடிட்டர் வந்து நம்மளோட பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற ஃபினான்ஷியல் பொசிஷன், நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு, நஷ்டம் கிடைச்சிருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கோப். ஓகேவா? ஸோ இதை வந்து யார் பண்ணுவாங்க? ஏஜென்சி. மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்றதுக்குமே அவுட் சைடு ஏஜென்சி இருக்கு, ஆர் மேனேஜ்மெண்ட் நம்மளோட மேனேஜ்மெண்ட்டே பண்ணலாம். ஓகேவா? ஒரு அவுட் சைடு ஏஜென்சி, நம்ம இப்போ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், ஒரு ஆடிட்டர் வந்து பண்றாங்களப்பா சிஏ முடிச்சு, அதே மாதிரியே ஒரு அவுட் சைட் டீம் இருக்கும். ஓகேவா? நீங்க கூகுள்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஒரு கன்சல்டன்ஸ் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இது வந்து இன்டர்னல் ஆடிட் பண்ணுவாங்க, இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல். ஸோ இவங்க யாருன்னா வெறும் ஸ்பெஷலி டிசைன்டு பர்சன் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. யாருன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இவங்க வந்து இன்டர்னல் ஆடிட் வந்து காஸ்ட் ஆடிட்டர் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஹோப் ஸோ பீரியட் இதுல எவ்வளவு தூரம் எடுத்துப்பாங்க? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் 3 பீரியடே எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ பீரியட்னா என்ன? பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ இன்கேஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டவுட் இருக்கு, பாஸ்டா ஒரு 1 இயர் நம்மளோட மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு கார்பரேட் வைலன்ஸ் ஏதாவது இருந்திருக்கு, ஸோ நம்மளோட மெம்பர்ஸ் டாக்டரின் ஆஃப் இன்ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை கண்டக்ட் பண்றதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட்டே முடிவெடுக்கலாம். ஓகேவா? அது பாஸ்டாகவும் இருக்கலாம், ப்ரெசென்டாகவும் இருக்கலாம், ஃபியூச்சராகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இன்டர்னல் ஆடிட் வந்து எப்பயுமே பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் தான். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபைடு மெயின்லி பாஸ்ட். ஓகேவா? மெயின்லி பாஸ்ட், அதாவது ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானப்பா நம்ம பண்ணுவோம். அந்த 31 ஏப்ரல்ல இருந்து 31 மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச ஃபினான்ஷியல் இயர்ல தான் நம்ம இதை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது பீரியாடிக்கல், இது ரொம்ப முக்கியமா, பீரியாடிக்கல் பண்ணணுமா அப்படின்னா இது வந்து ரெகுலராகவே பண்ணுவாங்க. ஓகேவா? இதுவும் ரெகுலர் தான். இது வந்து ஆனுவல். ஸோ இன்டர்னல் ஆடிட்லாம் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து 3 months ஒன்ஸ் இன்டர்வல் வச்சிருப்பாங்க, 1 month ஒன்ஸ் இன்டர்வல் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ரெகுலரா பண்ணிட்டே இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க, இல்ல ஒரு மந்த்லி ஒன்ஸ் இதை வந்து செக் பண்ணுவாங்க. புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட டெக்னிக்ஸும் ப்ரொசீஜரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் ஆடிட் நம்ம பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணணும். இன்கேஸ் நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர், ஒரு மெஷினரியை நான் ப்ரொக்யூர் பண்ண போறேன். ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? எங்க இருந்து நான் பண்ண போறேன்? ஓகேவா? செலெக்ஷன் ஆஃப் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல இருந்து நான் அந்த மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ண போறேன், அதோட த்ரெட்ஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன. இன்கேஸ் நான் வந்து இப்போ சைனால இருந்து ப்ரொக்யூர் பண்ண போறேன், எனக்கு அதுல என்ன த்ரெட்ஸ் இருக்கு, நம்ம இன்டர்னல் கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கு, அமெரிக்கால இருந்து பண்ணா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டாக்ஸ் எவ்வளோ, ஆர் அதர்வைஸ் வேற ஏதாவது கல்ஃப் கண்ட்ரில இருந்து நான் பண்றேன்னா அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், என்ன டிராபேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு மூணு எக்ஸ்போர்ட்டர் இருக்காங்க, நான் இம்போர்ட் தான் பண்ண போறேன். ஓகேவா? அந்த 3 எக்ஸ்போர்ட்டர்ட்டையும் என்ன டீல்ஸ் இருக்கு அப்படின்னு நான் பாக்குறதா செலெக்ஷன் அண்ட் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த டெசிஷன் எடுத்திருக்கேன்.
இந்த டெசிஷனை எப்படினா எஸ்டாப்ளிஷ். செகண்ட் ஸ்டெப் என்ன? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிளிஷ். வாட் ஷுட் பி த ஒரு அப்ஜெக்டிவ், என்ன அப்ஜெக்டிவா இருக்கும்? டார்கெட் ஆஃப் த ஆப்ரேஷன். என்னோட டார்கெட் ஆஃப் த ஆப்ரேஷன் என்ன? என்னோட ப்ரொடக்ஷனை நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இல்ல ஒரு ப்ரொடக்ஷனை அப் டு டேட் ஆக்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இது ரெண்டு விதமா ஆகும். ஓகேவா? இப்போ நான் ஒரு மெஷினரியை பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு விதமா நடக்கலாம். ஆப்ஷன் ஏ வந்து என்னவா இருக்கான்? அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ணும் போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டூ டிஃபிகல்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? டார்கெட் காஸ்டிங் வந்து நான் அச்சீவ் பண்ணதை விட அதிகமா இருக்கு. ஓகேவா? ஹையர் டார்கெட் காஸ்ட். அந்த மிஷினரியோட காஸ்ட் எனக்கு அதிகமா இருக்கலாம், இல்ல ப்ரொடக்ஷன் பண்ற காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ பேஸ்ட் ஆன் த டூ ரீசன்ஸ் என்னோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அண்ட் தென் ஃபெயிலியர்னா இந்த எவாலுவேஷன் போகும். இன் கேஸ் அது வந்து என்னோட அச்சீவ்டு நார்ம்ஸ், என்னோட நார்ம்ஸை வந்து அதை அச்சீவ் பண்ணிருச்சு, நான் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற எடுத்திருக்கிற டெசிஷன் நார்ம்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்ற பட்சத்துல ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ராசஸ் என்னவா இருக்கும்? பிளானிங், ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்றது. ஓகேவா? எக்ஸிக்யூஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடதா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணுவேன், எப்போ எந்த டேட்ல நான் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்போ வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும். அண்ட் தென் அதோட ஆப்ரேஷன் நான் எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகேவா? அண்ட் தென் மெஷர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இது அந்த நார்ம்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? பிளானிங், ஆப்ரேஷன், அப்புறம் கண்ட்ரோல். ஓகேவா? பிளானிங், ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல். இதுதான் இதோட கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் டு கேரி அவுட் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் போவேன். ஓகேவா? ஸோ ஒரு டீடைல்டு ஒரு கலெக்டிவ் அண்ட் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் போவேன். ஓகேவா? ஸோ என்னோட ப்ராசஸ் ஃபுல்லாமே என்டையர் ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே கரெக்டா போயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் லாஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல முக்கியமான விஷயம் இதுதான், இதோட ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஸ்டெப்ஸ்ல ஃபைனல் ஸ்டெப்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒரு ப்ராசஸை நம்ம செலக்ட் பண்றோம் அண்ட் தென் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணதுல எனக்கு ரெண்டு விதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கலாம். ஃபெயிலியர்னா அது ஏன் நம்ம அனலைஸ் பண்றோம், ஆர் அதர்வைஸ் அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா அதுக்குரிய பிளானிங், ஆப்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் பண்றோம். அண்ட் தென் டீடைல்டு இன்வெஸ்டிகேஷன் போறேன். அண்ட் தென் ப்ரிப்பேர் அ ரிப்போர்ட். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப்ஸ். இது ரொம்ப முக்கியமான சம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கோப், நீடு அண்ட் தென் யூசர்ஸ் இது எல்லாமே வந்து பேசிக் தான். ஓகேவா? டிஃபரன்ஸா இருக்கட்டும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். மேனேஜ்மெண்ட் ஆடிட்னா என்னன்னு பாக்குறது தான். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அண்ட் தென் இதோட ப்ரொசீஜர். மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட ப்ரொசீஜர், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நம்ம இது பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட்டிங் ஒரு ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தோம். இது வந்து அதோட ப்ரொசீஜர்ஸ். ஸ்டெப்ஸ்க்கும் ப்ரொசீஜருக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பாசிபிள் கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? ஸோ இதோட பாசிபிலிட்டிஸை நம்ம வந்து செக் பண்ண போறோம். எதெல்லாம் பாசிபிலிட்டி கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ண போறோம். அதை ரினியூ ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட். மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றது இதுல ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரிவ்யூ ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட். நம்ம இதோட ஸ்டெப்ஸ்ல நம்ம அனலைஸ் பண்ணோம் தெரியுமா? அதோட செலெக்ஷன் கிரிட்டேரியா வச்சு ஒரு ஆப்ரேஷனால செலக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ அதுல நம்மளுக்கு அச்சீவ்டு
நம்மளோட நார்ம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிருச்சு அப்படின்னா பிளானிங், ஆப்ரேஷன், மெஷர்மெண்ட், இது எல்லாமே பேப்பர் ஒர்க் தான்ப்பா. ஓகேவா? ஒரு ஏரியா செலக்ட் பண்றது, ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது, இந்த பிளானிங், ஆப்ரேஷன், இந்த த்ரெட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே பேப்பர் ஒர்க் தான். ஸோ அதை ரிவ்யூ ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்டை நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃப் இன்டர்னல் ஆடிட் ஆர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ நம்மளோட இன்டர்னல் ஆடிட் கண்ட்ரோல் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதை வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா, அதுக்கான ரிசோர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கா அப்படின்னு செக் பண்றதா இந்த கொஸ்டின். ஓகேவா? பிசிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா போய் நம்ம செக் பண்ணிட்டு வரதான் பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். நம்ம ஒரு டெஸ்டிங்ல டெஸ்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்றதா இந்த டெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம டெஸ்ட் பண்றோம். ஓகேவா? டிஸ்கஸ் வித் த அஃபீஷியல்ஸ் அண்ட் எம்ப்ளாயி, யார் ஆக்சுவலா ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, அந்த ஸ்பெசிபிக் ஃபேக்டர், கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த பர்சனல். ஓகேவா? ஃபெயிலியர் டு அக்செப்ட் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பர்சன் இருப்பாங்க தெரியுமா, தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற ஆக்சுவல் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இல்ல லேபர், அந்த லே ஒர்க்கர்ஸ், அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்றதா இது. இந்த இம்போர்ட் பண்ற இந்த மெஷினரியை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா, முடியாதா, அதோட த்ரெட்ஸ் என்ன, அதெல்லாம் பாக்குறதா இந்த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அண்ட் தென் லாஸ்ட், ஓகேவா, இன்னொன்னு என்ன, அதுக்கப்புறம் இது என்னன்னா டெக்னிக்ஸ். ஓகேவா? நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் தெரியுமாப்பா, அக்கௌண்ட்ஸ்லயும் ஃபைனான்ஸ்லயும் பார்த்த டெக்னிக்ஸ் இருக்கும்லப்பா. ஸோ அதை வச்சுதான் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்டையே நம்ம வந்து எவாலுவேட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஓகேவா? இதுலயே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? புக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து எக்கனாமிக் டெக்னிக்ஸ். இது எக்கனாமிக் டெக்னிக்ஸ். ஓகேவா? எக்கனாமிக் டெக்னிக்ல என்ன வரும், பிரேக் ஈவன் அனாலிசிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஆடிட் டெக்னிக்ஸ். ஓகேவா? நம்ம பிரேக் ஈவன் அனாலிசிஸ் நம்ம அச்சீவ் பண்ணிருக்கோமா, ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு மெஷினரி நம்ம பர்ச்சேஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டோம், அதை பர்ச்சேஸும் பண்ணிட்டோம், அதை ஆப்ரேஷனுக்கும் போட்டுட்டு அதோட பிரேக் ஈவன் அனாலிசிஸ், நம்மளுக்கு சேல்ஸ் வந்து அட்டைன் ஆச்சா, நம்மளுக்கு கிடைச்ச நம்ம பட்ஜெட் பண்ண ப்ராஃபிட் நம்மளுக்கு ஆக்சுவலா கிடைச்சதா, ஸோ இதை அனலைஸ் பண்றோம். இதை வந்து நம்ம எந்த மெத்தட்ல இது பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங். ஸோ இந்த ரெண்டு மெத்தடை வச்சும் நம்ம மேனேஜ்மெண்ட் ஆடிட்டை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் டெசிஷன், ஓகேவா, நம்மளோட அப்ஜெக்டிவா எவாலுவேட் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ், and then ABC casting. ஓகேவா? குவாலிட்டி அனாலிசிஸ், இது எல்லாமே என்ன வரும், எக்கனாமிக் டெக்னிக்ஸ் தான் வரும். அண்ட் தென் சயின்டிபிக் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, நம்ம பார்த்தது எல்லாமே காஸ்ட் மெத்தட். ஓகேவா? இது எல்லாமே காஸ்ட் மெத்தட். சயின்டிபிக் மெத்தட்ல என்னன்னா மேக்ஸ் ஃபுல்லாமே. ஓகேவா? பெருசா ஒன்றும் இல்லை. எல்எல்பி மெத்தட்ல நம்ம பண்ணது எவாலுவேட் பண்றது, லீனியர் ப்ரோக்ராம் மெத்தட். அண்ட் தென் மேக்ஸ் டெக்னிக்ல பாத்தீங்கன்னா நெட்வொர்க் அனாலிசிஸ். நம்ம நெட்வொர்க்கிங் பார்த்துருக்கோம்லப்பா, பெர்ட், சிபிஎம். ஸோ அதை வச்சு அதுலயும் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு எப்படி போறது, இந்த ஜாப்ல இருந்து 3க்கு எப்படி போறது, ஸோ இதுதானே பார்த்துருப்போம். அண்ட் தென் 4க்கு போய் அண்ட் தென் ஃபைனலா போற ஜாப் என்ன, இது. ஓகே? ஸோ இதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் ஆப்டிமமா, கிரிட்டிக்கல் பாத் எவ்வளோ, ஸோ இதுவும் தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல வரும். ஓகேவா? நெட்வொர்க்கிங். And then computer model. So third one வந்து computer model. And then
ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தெரியுமா, சாம்பிளிங் மெத்தட் எடுக்கிறது. ஓகேவா? சாம்பிளிங், exponential smoothing. ஓகேவா? and then sampling method, exponential smoothing, interform comparison. ஸோ இன்டர்ஃபார்ம் கம்பேரிசன்ல நம்ம கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் கம்பேர் பண்ணி அதோட ப்ராசஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றதா அந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல இந்த டெக்னிக், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் கீழே வருது. ஓகேவா? ஸோ இந்த எல்லா டெக்னிக்கும் எல்லா கம்பெனியும் பண்ணணும் இல்லை, அவங்களுக்கு எது ஃபீஸிபிளா இருக்குமோ. ஓகேவா? ஸோ அந்த டெக்னிக்கை அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் பர்சனல் டெக்னிக். ஸோ பர்சனல் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டிடியூட் சர்வே and then ஸோ இந்த ஆட்டிடியூட் சர்வேன்றது ஒரு சர்வே மெத்தட்ல பண்றது. ஓகேவா? அண்ட் தென் இந்த மேன் மெஷின் ரிலேஷன்ஷிப், அண்ட் தென் ட்ரைனிங் மெத்தடு, அண்ட் நம்மளுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை மெஷர் பண்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதுல இருக்கிற மேஜர் டெக்னிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுல எது முக்கியமானதுன்னா டெக்னிக்ஸ் கேட்பாங்கன்னா இந்த எக்கனாமிக் டெக்னிக்ஸ் கேட்பாங்க, சயின்டிபிக் டெக்னிக்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? இந்த பர்சனல் டெக்னிக்ஸை பத்தி அவ்வளோவா எலாபரேட் பண்ண மாட்டாங்க. 2006லயோ 2014லயோ 12லயோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதுல முக்கியம். அண்ட் தென் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் ஆடிட் எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல நம்ம கலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, யாருப்பா பண்ணுவா? ஃபர்ஸ்ட் ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன் ஆர் அவுட்டர் பார்ட்டின்னு பார்த்தோம்ல. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ண போறாங்க. ஸோ இவங்க இப்போ இந்த பர்சன்ஸ் பண்ற ஆடிட்டை, ஸோ இந்த எவிடன்ஸை ஃபுல்லாவே அவங்க ரிவீல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்க ஸ்டடி ஏரியா ஆஃப் ரிவ்யூ அண்ட் ஸ்டடி particular areas of weaknesses to be overcome. ஸோ இந்த மாதிரி ஒரு எந்த ஏரியால அவங்க வந்து ஸ்டடி பண்ணாங்க, பர்டிகுலர் ஏரியா, அந்த ஏரியாவோட வீக்னஸ் அண்ட் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது. ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க பீரியாடிக்கலா ரிவீல் பண்ணணும். ஓகேவா? ஸோ பீரியாடிக்கலா ரிவீல் பண்ணணும். யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ஆடிட்டோ இல்ல அதர் ஆடிட்டோ அவங்க வந்து ஃபிக்ஸட் டேர்ம் கிடையாது. ஓகேவா? இந்த எவிடன்ஸ் தான் அவங்க பார்க்கணும், இங்க போய் தான் எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். பட் ஆனா மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல அவங்களுக்கு ஃபிக்ஸட் ஏரியா கிடையாது, எந்த ஏரியால வேணா பண்ணலாம். ஏன்னா ஃப்ரம் த டாப் டு பாட்டம் நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஆடிட்ன்றது நம்மளோட அப்ஜெக்டிவ்ல ஸ்டார்ட் பண்ணி, ஓகேவா, நம்மளோட அப்ஜெக்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் வரைக்கும் போகும். ஓகேவா? நம்ம என்டையர் ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா ஏரியாலையும் நம்ம மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ணலாம். ஓகேவா? அதனால இவங்களுக்கு எந்த ஒரு ஃபிக்ஸட் ஏரியா கிடையாது. நீங்க வந்து ஒரு பிரான்ச்சுக்கு போகணும், இந்த பிரான்ச்சுக்கு போக கூடாது, நீங்க வந்து ஹெட் ஆஃபீஸ்ல மட்டும் பாருங்க. இல்ல சில கம்பெனில என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களோட ரா மெட்டீரியல் வந்து போய் நீங்க பார்க்க கூடாது, இல்ல இந்த கஸ்டமர்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஆடிட்னு இருக்கு. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம போய் பண்ணதான் வேணும். ஓகேவா? ஸோ இவங்க கிட்ட பண்ணக்கூடாது, நம்ம சப்ளையர் பார்க்க கூடாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எல்லா ஏரியாலையும்
மேனேஜ்மெண்ட் ஆடிட் பண்ணலாம். ஓகேவா? இவங்க கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மேபி ஒரு சாம்பிள் டெக்னிக்கா இருக்கலாம். ஓகேவா? சாம்பிளிங் டெக்னிக்ஸ் ஆர் ஒரு கொஸ்டினர் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினர் இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த சிச்சுவேஷன், அந்த ஏரியாவை பொறுத்து. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட ஏரியா பொறுத்து. ஆர் அதர்வைஸ் ஒரு எக்கனாமிக் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆர் ஒரு காஸ்ட் டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகேவா? ஸோ விச் எவர் மேபி. ஸோ அதை அப்படியே ரிப்போர்ட்டை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணோம். டீட்டெயில்டு ரிப்போர்ட், சாரி, ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் எவிடன்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸ்டடி நோட் 9ல. ஸோ அதை இதோட கண்டினியூவாகவே எடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் சர்வீஸ் ஆடிட். ஓகேவா? டைப்ஸ் ஆடிட்ல டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆடிட்ல ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ கார்பரேட் சர்வீஸ் ஆடிட். ஸோ இந்த நேமே நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது கார்பரேட் சர்வீஸ் ஆடிட். நம்ம பண்ற கஸ்டமர் சர்வீஸை நம்ம ஆடிட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட்டோட மேஜர் மோட்டோ என்னப்பா? இம்ப்ரூவ் தேர் கார்பரேட் சர்வீஸ் அண்ட் என்ஹான்ஸ் தேர் சஸ்டைனபிலிட்டி காம்படிட்டிவ் எட்ஜ். ஓகேவா? ஸோ நம்மளோட காம்படிட்டிவ் எட்ஜ்ல நம்ம அப்படியே சஸ்டைன் பண்ணியிருக்கணும். நம்ம ஆப்போசிட் கம்பெனி இருக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட ஆப்போனன்ட் கம்பெனியோட நம்ம மார்க்கெட்ல காம்படிஷன்ல மோதுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை வந்து சஸ்டைன் பண்றதுக்கு இந்த கார்பரேட் சர்வீஸ் ஆடிட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம கஸ்டமர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டானா திரும்ப திரும்ப நம்மளோட ப்ராடக்டே வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கார்பரேட் சர்வீஸ் ஆடிட்டை நம்ம கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ காம்பினேஷன் ப்ராசஸ் ஆஃப் கஸ்டமர் அண்ட் த பிசினஸ் பார்ட்னர். ஓகேவா? ஸோ ரெண்டையும் சேர்த்து பண்றதா இந்த கார்பரேட் சர்வீஸ் ஆடிட். ஓகேவா? ஸோ இந்த கார்பரேட் சர்வீஸ் ஆடிட் சப்போர்ட்டிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த கம்பெனி. நம்மளோட கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? மேஜரா இப்ப கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும்போது நம்மளோட ப்ராடக்ட் வைஸ், அதாவது ப்ராடக்ட் வைஸ் நம்ம வந்து ரிவ்யூ எடுக்க முடியும் அவங்க கிட்ட இருந்து. ஓகேவா? ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் எந்த இடத்துல நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இன்கேஸ் வந்து இப்போ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ரெகுலரா ஒரே ஏரியால இருந்து வருதா, இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால என்ன டிஃபிசிட் சொல்றாங்க, ஸ்பீடு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்களா, இல்ல வேற ஏதாவது வயரிங் இஷ்யூ சொல்றாங்களா, ஆர் அதர்வைஸ் நம்மளோட கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து போய் கனெக்ட் பண்ண முடியல, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா, எந்த இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதுல இருந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து அதிகப்படுத்தலாம். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியால போயிட்டு நம்ம அந்த வயரிங் இஷ்யூஸை ரெக்டிஃபை பண்ற மாதிரி. ஸோ ஒரு லாங் டேர்ம்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்மா பண்ணா போதுமா. ஸோ இதுக்கெல்லாம் இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட், கஸ்டமர் சர்வீஸ் ஆடிட் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட் சேவிங், ப்ரொடக்டிவிட்டியை கெயின் பண்றது. ஓகேவா? சர்வீஸை இம்ப்ரூவ் பண்றது. ஓகேவா? மேஜர் என்ன, இந்த சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இதை அனலைஸ் பண்றதா அட்வான்டேஜ். அண்ட் தென் இதோட ஸ்கோப் என்னன்னா கிரிட்டிக்கல் எக்ஸாமின் ஆஃப் த டிஃபரண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சர்வீஸ். நம்மளோட சர்வீஸ்ல இருக்கிற டிஃபரண்ட் ஆஸ்பெக்டை கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிரிட்டிக்கல் எக்ஸாமின் பண்றதா இந்த ஆடிட். ஓகேவா? ஸோ கஸ்டமர் சர்வீஸ் ஆடிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நம்ம எம்ப்ளாயி கஸ்டமர் ஓரியன்டா நம்ம என்ன பண்ண போறோம், குட் குவாலிட்டி ப்ரொவைட் பண்ண போறோம். ஸோ அந்த குட் குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணோம்னா செகண்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அவங்களோட வெல்ஃபேர் ட்ரைனிங், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு நல்ல பே கொடுக்கறது. அண்ட் தென் ஷேர் ஹோல்டருக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஓகேவா? நம்மளுக்கு கஸ்டமர் அதிகமானாலும் நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் சேல்ஸ் அதிகமாயிடும். ஓகேவா? ஸோ நம்ம ஷேர் ஹோல்டர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல்ல நம்ம ரிட்டர்ன் கொடுக்க முடியும். ஓகேவா? அண்ட் தென் சோஷியல் காஸ்ட்,
ஓகேவா. நம்மளோட காம்படிஷன் காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ காம்படிட்டிவ்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும், காஸ்ட்ல காம்படிட்டிவ்ல நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது புரிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் வந்து என்ன, கார்பரேட் டெவலப்மெண்ட் ஆடிட். ஸோ நம்மளோட கம்பெனியை எப்படி எல்லாம் டெவலப் பண்றது, ஸோ அந்த டெவலப்மெண்ட் ஆடிட் தான் எல்லாமே. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட்னு வரும்போதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது என்ன, நம்மளோட பிளானிங்ல இருந்து ஒரு ப்ராசஸ்ல நம்ம எப்படி தென் ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணி தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ஷன் அண்ட் தென் எவாலுவேஷன். ஓகேவா. ஸோ இந்த பிளானிங் வரும்போதே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வாட் அனாலிசிஸ் வந்துடும். ஓகேவா. நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ் அண்ட் தென் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் மேக்ஸிமைசேஷன். ஓகேவா. சேல்ஸ் இன்க்ரீஸ், இது எல்லாத்துக்கும் சேர்த்தே கார்பரேட் பிளானிங் வந்துடும். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த கார்பரேட் டெவலப்மெண்ட்ல நம்ம கம்பெனியோட அப்ஜெக்டிவா இதை அட்டைன் பண்ணதா, வேற ஏதாவது டிஃபரெண்ட், வெதர் த கார்பரேட் அப்ஜெக்டிவ் ஆர் கிளியர்லி அச்சீவ்டு. ஓகேவா. நம்ம எடுக்க போற இந்த ஒரு டிசிஷன்னால இது கிளியரா அச்சீவ் ஆகுதா, அதர்வைஸ் வேற ஏதாவது எலிமெண்ட், எலிமெண்ட்ஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ், அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம எவாலுவேட் பண்ண போறோம். ஓகேவா. அண்ட் தென் ஸோ நம்ம இப்ப பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஓகேவா, கார்பரேட் பிளானிங்ல ஒரு ப்ராசஸ் நம்ம எடுக்க போறோம், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்றதுல யார் அந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா. ஹூ இஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஓகேவா. authority. And then next, control and management. யார்கிட்ட அந்த கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் கூடியது போகுது. ஓகேவா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நியூவா ஒரு பிளான்ட்டே இது பண்றோம், இல்ல வேற ஏதாவது ப்ரிப்பேர் பண்றோம், ஸோ இதோட கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட போகும். அண்ட் தென் இதோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எவால்வேட் பண்றதா கார்பரேட் டெவலப்மெண்ட் ஆடிட். நம்ம கார்பரேட்டை நம்ம இப்ப பெருசாக்க போறோம். ஸோ அதோட பிளானிங் என்ன, அதோட ஸ்வாட் அனாலிசிஸ், நம்மளோட அப்ஜெக்டிவோட அது செட் ஆகுதா இல்ல இல்ல. ஓகேவா. ஸோ இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், நம்மளோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா. ஓகேவா. அண்ட் தென் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் தென் காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ்மெண்ட். அட் லாஸ்ட் அதோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஆடிட்ல எவால்வேட் பண்ணணும். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆடிட் இது, ஆடிட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளோட கம்பெனி வந்து ஈவந்தோ ஒரு கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல நீங்க இருந்தாலும் உங்களோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு எவாலுவேட் பண்றதா இந்த ஆடிட். ஓகேவா. இன்கேஸ் நம்ம வந்து ஏர் பொல்யூஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா. அண்ட் தென் வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ஸ்மெல் பொல்யூஷன், கிளைமேட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஸோ நம்ம ப்ராடக்டோட அவுட்புட் இது எதையுமே நாம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணும் போது நான் ஏர் பொல்யூட் பண்ணல, வாட்டர் பொல்யூட் பண்ணல, நாய்ஸ் பொல்யூட் பண்ணல, ஸ்மெல் பொல்யூட், இதை பீரியாடிக்கா நம்ம வந்து ஆடிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா. தென் தெர்மல் பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். ஓகேவா. இன்கேஸ் நம்ம தமிழ்நாட்டில் இது பண்ற இந்த மீத்தேன் ப்ராஜெக்டா இருக்கட்டும், அது ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், ஒரு சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இந்த ஆடிட் கண்டிப்பா தேவை. ஓகேவா. கண்டிப்பா பண்ணுவாங்க.
ஆடிட் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுக்கும் சில பேர் வந்து இதை கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, அதை இதையும் குழப்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, நம்ம சுற்றுச்சூழலை நாங்க மாசுபடுத்தல அப்படின்றதுதான். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு கட்டுப்பாட்டு வாரியம் கூட இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே நம்ம இந்த ஆடிட் பண்றோம். ஓகேவா? ஏர் பொல்யூஷன் எவ்வளோ ரேட்ல இருக்கு என்னோடது, ஒரு தெர்மல் ப்ராஜெக்டா இருக்கலாம், ஓகேவா, ஒரு ஸ்ட்ரீம் ப்ராஜெக்டா இருக்கலாம், இவங்க கண்டிப்பாவே இந்த ஆடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து நம்ம போர்ட்ல நம்ம சப்மிட் பண்ணுவோம்ல, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட். ஸோ நெக்ஸ்ட் என்னது? கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட். ஓகேவா? சிஎஸ்ஆர் ஆடிட். ஸோ இது வந்து அண்டர் செக்ஷன் 135 கம்பெனிஸ் ஆக்ட்ல, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதுல டிஃபைன் பண்ணபடி இந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட் ஒவ்வொரு கம்பெனியும் கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல எவ்ரி கம்பெனி அவங்களோட நெட்வொர்க்ல 500 rupees இருக்கு. ஓகேவா? அதுக்குன்னு லிமிட் இருக்குல்லப்பா, ₹500 crore. ஓகேவா? உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும்? 1000 crore. ஓகே, உங்களோட என்பி ₹500 crore. ஓகேவா? ஆர் ஸோ இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, நம்மளோட கம்பெனிஸ் ஆக்ட் படிப்போம். கம்பெனிஸ் ஆக்ட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்னல் ஆடிட்டருக்கு ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கும், இதே மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்ரி லிஸ்டட் கம்பெனிஸ் இதை கண்டிப்பா ஆடிட் பண்ணணும். அப்புறம் அதர் கம்பெனிஸ் கீழே இந்த கேட்டகரியெல்லாம் வந்து. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இன்டர்னல் ஆடிட்டருக்கு ஒரு ஸ்லாப் ரேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இண்டிபெண்டன்ஸ் ஆடிட்டரு, அதே மாதிரி டைரக்டருக்கு எல்லாருக்குமே ஒரு ஸ்லாப் ரேட் இருக்கும். இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடிட்டருக்கு இதுதான் ஸ்லாப் ரேட். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, ஃபர்ஸ்ட் நெட்வொர்க், ஓகேவா, டர்ன் ஓவர், ப்ராஃபிட், இந்த ரேட்டை மட்டும் இது பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனியோட கேபிட்டல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரிக்கு தான். ஓகேவா? இப்ப நான் சொல்றது ட்ரிக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன ட்ரிக், ஏன்னா எக்ஸாம் டைம்ல போயிட்டு எழுதும் போது மறந்துடும். ஸோ அதுக்காக இந்த ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ட்ரிக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியோட கேபிட்டலுக்கு அப்புறம் சேல்ஸ்க்கு அப்புறம் தான் ப்ராஃபிட். கேபிட்டல், சேல்ஸ், ப்ராஃபிட். ஸோ நம்மளோட கேபிட்டல் எவ்வளோ இருக்கு? 500 crore. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். டர்ன் ஓவர் வரும்போது 1000 வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் திரும்ப டிவைட் பை 2. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பை 2 அண்ட் தென் டிவைட் பை 2. ஓகேவா? நெட்வொர்க், கேபிட்டல், சேல்ஸ், அப்புறம் தான் ப்ராஃபிட். கேபிட்டல் போட்டாதான் நம்மளுக்கு சேல்ஸ் ஆகும். இது இப்படி ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்துப்பேன். ஓகேவா? நம்ம முதல் போட்டாதான் நம்மளுக்கு விற்பனை பண்ண முடியும், வித்தாதான் லாபம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்குவேன். ஓகேவா? ஸோ 500 ஃபர்ஸ்ட் ஒரு 500 crore மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். 500 into 2 1000. 1000 divided by 2 வேணும். இங்கே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பை 2 அடுத்ததான். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு பேசிக் லிமிட்டா, இதை நான் ஞாபகம் வச்சுப்பேன். இது நான் ஞாபகம் வச்சுக்கிற ஒரு டெக்னிக். ஓகேவா? அப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டிங் ஆடிட் வந்து இந்த அண்டர் செக்ஷன் 135 கம்பெனிஸ் ஆக்ட் கீழே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுல டிஃபைன் பண்ணபடி நம்மளோட எவ்வளோ இது பண்ணிக்கிறோம், நம்ம என்பில ஸோ என்பில நம்ம 2% அதுல வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? சிஎஸ்ஆர் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஆக்டிவிட்டிக்கு. ஓகேவா? ஆர் அதர்வைஸ் இன் கேஸ் நம்ம பண்ணல, எந்த ஏரியால பண்றோம், ஸோ இது வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட்ல கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ இந்த பிரிஸ்கிரைப்டு நார்ம்ஸ். ஓகேவா? அந்த இந்த ஆடிட்ல என்னென்ன ஏரியால பண்ணணும், ஸோ அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க,
ஓகேவா? சோ அது முக்கியம் இல்ல. இந்த ஆடிட் ரிப்போர்ட்ல அவங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணிருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் should not be exceed of 5% of total amount of CSR activity. ஸோ இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு நான் ஒதுக்கியிருக்கேன் தெரியுமா, இந்த என்பி 2%. இந்த என்பி எக்ஸாம்பிள், ஓகேவா? இது எக்ஸாம்பிள். என்பி வந்து 2% ஒதுக்கியிருக்கேன். அது இன்கேஸ் வந்து எனக்கு ஒரு 1 லேக்னு வச்சுக்கோங்களேன். நான் இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான், ஓகேவா? இந்த 1 லேக் அப்படின்னா என்னோட இந்த எக்ஸ்பென்சஸ் இருக்கும்ல, சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணதுக்கான எனக்கு எக்ஸ்பென்சஸ், மேபி என்னோட எம்ப்ளாயி அந்த இடத்துக்கு போறதுக்காக, என்ன நம்ம எம்ப்ளாயி வச்சுதான் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியே பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு, ஒரு ஸ்கூலுக்கோ, ஒரு ஒரு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா பீச்சை சுத்தம் பண்றாங்க, ஓகேவா? அந்த பீச் போறதுக்கும் நம்ம ஒரு கேப் ப்ரொவைட் பண்ணிருப்போம், ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ் அன்னைக்கு காலையில இருந்து அவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்ப அந்த நம்ம எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிருக்கேன், அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், டீ, டிஃபன் ஏதாவது ப்ரொவைட் பண்ணிருக்கேன், கேப் எக்ஸ்பென்சஸ், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் should not be exceed 5%. அது என்னன்னா இந்த 2%ல 1 லேக் இருக்குல்ல, இன்ட்டு 5%. ஸோ இந்த 1 லேக்ல 5% வந்து மேல ஆயிருக்க கூடாது, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு மேல ஆயிருக்க கூடாது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் இது பண்ணி நான் இன்கேஸ் இந்த இயர் வந்து எனக்கு நாங்க பண்ணல, இன்கேஸ் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணல, ஓகேவா? சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி பண்ணல அப்படின்ற சிச்சுவேஷன்ல அதோட ரீசன் பிஹைண்ட் த ஏன் பண்ணல அப்படின்ற ரீசனை நான் வந்து நோட் பண்ணணும், ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? அதோட ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், நம்ம ப்ராஜெக்ட் நம்ம பண்ண ஆக்டிவிட்டியும் ரிப்போர்ட்டா பண்ணணும். என்ன ப்ராஜெக்ட் பண்ணோன்றத டினோட் பண்றது மட்டும் இல்லாம ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ஓகேவா? அது பேர் என்னப்பா? சிஎஸ்ஆர் ரிப்போர்ட். சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை நம்ம போர்ட் மீட்டிங்ல சப்மிட் பண்ணுவோம்ல, நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆனுவல் மீட்டிங்லயும் இந்த சிஎஸ்ஆர் ரிப்போர்ட்டை நம்ம சப்மிட் பண்ணோம், அப்ப சேர்த்து இந்த ஆடிட்டையும் சப்மிட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஹோப்ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, இல்ல வேற ஏதாவது வீடியோஸ் போடணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஹாப்பி ஸ்டடியிங்.